அண்மைச் செய்தி பீகார் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து முறைகேடு நடந்தது அம்பலமாகியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகார் வாக்காளர் பட்டியலில் 14.35 லட்சம் இரட்டை வாக்காளர்களும் 1.32 லட்சம் போலி வாக்காளர்களும் சேர்க்கப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் 30 வெளியான இறுதி வாக்காளர் பட்டியலை ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்கிற அமைப்பு ஆய்வு நடத்தியதில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது. வயது, விலாசம் ஆகியவற்றில் சிறிய மாற்றங்களை செய்து 14.35 லட்சம் பேர் 2 இடங்களில் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து முறைகேடு நடந்தது அம்பலமாகியுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணை நடைபெற்று வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகார் வாக்காளர் பட்டியலில் 14.35 லட்சம் இரட்டை வாக்காளர்களும் 1.32 லட்சம் போலி வாக்காளர்களும் சேர்க்கப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் 30 வெளியான இறுதி வாக்காளர் பட்டியலில் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்கிற அமைப்பு ஆய்வு நடத்தியதில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது. வயது, விலாசம் ஆகியவற்றில் சிறிய மாற்றங்களை செய்து 14.35 லட்சம் பேர் 2 இடங்களில் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாக புகார். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து முறைகேடு நடந்தது அம்பலமாகியுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணை நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இது குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் நடந்துள்ளது போன்று தற்போது பீகார் வாக்காளர் பட்டியலிலும் போலி மற்றும் இரட்டை வாக்காளர்கள் உள்ளது அம்பலமாகி உள்ளதாக ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன. பீகார் இறுதி வாக்காளர் பட்டியல் கடந்த 30 அன்று வெளியிடப்பட்டது. அதன் பிறகு ஆய்வு நடத்தியதில் குறிப்பாக 14.35 லட்சம் இரட்டை வாக்காளர்களும் 1.32 லட்சம் போலி வாக்காளர்களும் சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியலை ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்கிற அமைப்பு ஆய்வு செய்து அதன் முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. அதில் தான் இந்த விவரங்கள் தெரிவித்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 15.67 லட்சம் போலி வாக்காளர்கள் இப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து விரிவான அறிக்கையையும் அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. இன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வாக்காளர் பட்டியல் தொடர்பான வழக்கு இறுதி விசாரணை நடைபெற இருக்கிறது. அப்போது வழக்கறிஞர்கள் இந்த முக்கிய பிரச்சனையும் எழுப்ப இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றமானது எந்த முக்கிய உத்தரவும் பிறப்பித்துவிடக் கூடாது என்பதற்காகவே தேர்தல் ஆணையம் வழக்கு விசாரணைக்கு ஒரு நாள் முன்னதாக நேற்று தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறது. பொதுவாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படும் வகையிலான உத்தரவுகளை நீதிமன்றங்கள் பிறப்பிக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது போன்ற போலி வாக்காளர்கள், அதே போன்று நீக்கப்பட்ட வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 69 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஏதேனும் முக்கிய உத்தரவுகளை இன்று பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தான் இந்த 15 லட்சம் போலி வாக்காளர்கள் மீண்டும் இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது அம்பலமாகி இருக்கிறது. கற்பகம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.